ஏன் உன் தமிழ் வித்தியாசமாக இருக்குது? சார் நீங்கள்லாம் கேரளா கரெக்டா? ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கே எல்லாம் நல்லா பேசணும், சிரிப்பானு, உன் சந்தோஷத்துலேயும் கலந்துக்கணும், உனக்கு கஷ்டம் போது கைட்டிக்கணும். சாய் வித் சித்ரா. ஒரு சினிமாக்கான ஒரு சின்ன ஒரு ஹூக் எலிமெண்ட் மட்டும் வச்சுட்டு நம்ம கொண்டு போகலான்னு சொல்லி தான் வந்து பண்ண ஆரம்பிச்சது. தூண்டிலா? அவ்வளோதான் சார். பண்ணது ஆணிவேர் படத்துடைய டைட்டில் இது. நோன் ஃபெஸ்ட் நான் பெட்டர் சொல்லிட்டு இங்கே 2-3 ஆர்டிஸ்ட்டை போய் நான் அப்ரோச் பண்ணது. அதில் ஒரு பிரபலமான ஒரு நடிகர் அவர் உடனே என்ன பண்ணார், அவர் வந்து கேள்விப்பட்டே சொன்னார், நீங்கள் வந்து எல்டிடி படம் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன், இல்லை எல்டிடியை பற்றி படம் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன், எய்தர்வே ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அவர் வந்து எனக்கு ஒன்று கொடுத்த கண்டிஷன் சார், மாதிரி வந்து ஜான் சார் எனக்கு சம்பளங்களும் வேண்டாம், நான் பண்ணுறேன், ஆனால் பண்ணி முடிச்சு பேட்ச் ஒர்க்லாம் முடிஞ்சு டப்பிங்லாம் முடிஞ்சு இனிமேல் இந்த படத்துக்கு நான் தேவையில்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணதுக்கப்புறம் என்னை சுட்டுட்டு அங்கே போய்ச்சிருங்க. சுட்டுட்டு அங்கே போய்ச்சிருங்க. நான் எப்படி சொல்லுங்கள் சுட்டுட்டு பாதிக்க முடியும்? இல்லை, எனக்கு என்னுடைய சந்ததிக்கு வந்து எங்கள் அப்பா வந்து தமிழ் எழுத்தில் போய்ச்சிருக்காங்கன்ற பெருமை சேரட்டும், அதை நீங்கள் பண்ணுவீங்கன்னா நான் வரேன் அப்படின்னாரு. பிரபலமான நடிகரா? நடிகர் சார். எனக்கு நான் சும்மாவே ஆர்வக்குழலில் ஃபோன் பண்ணி, சார் என்ன சார் இது, அந்த ஒரு படத்தில் சார் சார் வடிவேல் சார் இவரு இருப்பாள் சார், நம்ம டெலிகனேஷ் அழுதுகிட்டே இருப்பார், அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டில் இருக்கேன் நான். அவங்களும் ரொம்ப இதாகிட்டாங்க, என்னங்க நிஜமாவா செய் அப்படின்ட்டாங்க. இப்படி ஒரு 2-3 நடிகர்கள் இருப்பாங்க. ஒரு சில பேர் டிப்ளமேட்டிக்காக வந்து இல்லை ஜான் ஐ எம் டூயிங் பிஸ்னஸ் வித் சென்னிலிஸ் ஆல்சோ அன்லெஸ் ஐ கெட் இன் டு ராங் புக்ஸ் இது அப்படின்னு நாங்கள் அப்படியே ஆச்சு சார். நெருங்கிட்டு இருக்கு, ஷூட்டிங் நெருங்கிட்டு இருக்கு. தடான்னு பார்த்தா அவர் ஃபோன் பண்ணி, இல்லை இப்படி ஒரு படம் பண்ணுறேன், அதை நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னாரு. சார் அந்த படம் வந்து இஃப் இட் சப்போஸ் ஒரு பெரிய ஒரு மேக்கர் அவர் படத்தில் நம்ம நடிக்கவே முடியாதுன்னு நினச்சப்ப என்னை கூப்பிட்டு நடிக்க சொல்கிறார், ஜான் இதில் எனக்கு பெரிய ஒரு வேற ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும், பெரிய விருது கிடைக்கும் அவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா ஐ வுட் ஹவ் பீன் வெரி ஹாப்பி. சூப்பர் சார், நீங்கள் பண்ணுங்க சார். ஜான் எனக்கு நினச்சி பார்க்க முடியாத ஒரு ப்ராஜெக்ட் ஜான். அவர் சொன்னது வந்து ஒரு ராக்கோர் ஒரு அடல்ட் கமர்ஷியல் ஃபிலிம் சார். இப்போ எனக்கு எப்படி பேசுவேன் சார், அந்த படம் பண்ணிட்டு வராரான் சார் அப்படின்னு அவங்களுக்கு டோட்டலாகவே இதாகிடுது. இப்படி எல்லாருமே பேக் அவுட் ஆகிட்டாங்க. 2 நாளில் கிளம்ப போகிறேன், என்னன்னா இவ்வளோ பில்டப் கொடுத்துட்டோம், ஒருத்தருமே லைனில் வர மாட்டேங்கிறாங்களே அப்படின்றத. நைட்டு ஒரு 11:30 மணிக்கு பெல் அடிக்குது. இந்த ஒரு கிரில் கேட் இருக்கும் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி. நந்தா நிற்கிறாப்பு, ஜான் ஒரு ஹீரோவாக என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது, இந்த கதையை நான் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா நான் உங்களை ஏர்போர்ட்டில் மீட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த கேப்பில் வந்து பாஸ்போர்ட் தூக்கி போட்டு போயிட்டார் சார். நான் கதவையே திறக்கவே இல்லை. எனக்கு யார் அது இவ்வளோ நாள் நம்ம வந்து பார்த்து சில பேர் பண்ண பிஹேவியரில் ஒரு மனுஷன் தூக்கிட்டு வந்து பாஸ்போர்ட்டை தூக்கி போட்டு நான் வரேன்னு சொன்னேன். போட்டு ஃபோனை போட்டு, சார் நந்தா வரார் சார். அதே மாதிரி தான் மதுமிதா சார். ஸோ அப்படி தான் வந்து ஆரம்பித்தோம். அது சார் அந்த கம்ப்ளீட் ஷூட்டு சார் வி ஷாட் வித் நத்திங் எல்ஸ், ஜஸ்ட் கேமரா சார். நோ லைட், நோ தெர்மோகால், நத்திங் அட் ஆல் சார். ஒன்லி கேமரா சார். HDTV கேமரா மட்டுமே வச்சுக்கிட்டு, லைட்ஸே கிடையாது சார். வச்சுட்டு கம்ப்ளீட் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து இது பண்ண மேக்கப் நாங்கள் தான், செட் டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் தான் பண்ணோது. சரி, எத்தனை நாள் படப்பிடிப்பு நடத்துனீங்க? ஒரு 40 நாள் பண்ணியிருப்போம் சார். ஒரு வெறித்தனமாக வந்து அதெல்லாம் ஒரு சார் எனக்கு தெரியும் சார், எல்டிடியோடைய லைஃப்பில் அது ஒன்று தான் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸ் சார். அவங்களுக்கு வந்து வெறும் வார், ட்ராஜடி, பர்சனல் ட்ராமா பார்த்தவங்களுக்கு ஒரு ஃபிலிம் ஷூட்டிங் லொக்கேஷன் பார்க்க போகிறதுனா எப்படி பார்ப்பாங்க, ஒரு செட்டு எப்படி போடுவாங்க, அவங்கெல்லாம் அதில் இன்வால்வ் ஆனாங்க. அவங்க என்ன சார் பார்த்தீங்கன்னா சார் எல்லாருமே போரில் பாதிக்கும். ஒன்று கையில் இருந்தவங்க சார், கால் வந்து கட்டக்கால், இல்லைனா வந்து தலையை புல்லட் எடுக்காதவங்க, கை ஒரு மாதிரி வளைஞ்சு கிழிஞ்சு ஆப்ரேட் பண்ணவங்க, இப்படிப்பட்ட போரினால் பாதிக்கப்பட்ட புலிகள் மட்டுமே தான் கூட ஒர்க் பண்ணாங்க. என்னுடைய எடிட்டருக்கு வந்துட்டு கை கிடையாது சார், ரிஸ்ட்டில் மட்டுமே இதை வச்சுக்கிட்டு தான் எடிட் பண்ணுவார் சார், அங்கே இருந்த எடிட்டர். ஸோ இது மாதிரி வந்து கம்ப்ளீட்டடு. பட் அவங்களுக்கு என்னென்ன சார், இது கோடு போட்ட ரோடு போடுவாங்கிற மாதிரி சார். இன்னும் ஒரு மதுமிதா ரூம் ஒன்று எடுக்கிறது எனக்கு இப்போ சரியான லொக்கேஷன் கிடைக்கல. ஒரு செம்மன் ரோடு பக்கத்தில் ஒரு தாமரை குளம் இருக்குது சார். எனக்கு இதை ரொம்ப ட்ரையாக எடுத்துட மாட்டேன், விஷுவலாக கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பண்ணணும்னு சொன்ன பண்ணேன். ஓகே, இந்த இடம் தாங்க மதுமிதாவோட ரூமு அப்படின்ட்டு. எப்படி என்ன ரூமு அப்படின்றத நான் சொன்னேன், ஒன்றும் இல்லைங்க சொல்லிட்டு என்ன பண்ணேன், 2 பக்கம் வந்து ரோடை வந்து ஜாம் பண்ணேன். அதுவும் சாதாரண மண் ரோடு தான் சார். பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், தர ஃபுல்லாக டார்பாலின் ஷீட்டு விரிச்சோம் சார். ஒரு சின்ன இடத்துக்கு இந்த ரூம் சைஸ்னு வச்சுக்கோங்க சார். பண்ணிவிட்டு 2 பக்கம் கட்டை வச்சு கம்பி கட்டிட்டு எங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து இதை வந்து யார் ஜார்ஜட் கர்டன்ஸை தொங்க விட்டுட்டு எங்கள் ரூம்லேருந்து பெட்டை கொண்டு வந்து தரையில் போட்டுட்டு, அப்புறம் என்னுடைய சூட்கேஸை வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்போடைய பேக்கை வச்சுட்டு, ஒரு தரையில் லேண்ட்லைன் ஃபோனை வச்சுட்டு, அந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன ஒரு ரெயிலிங் மாதிரி ஒன்று பேட்ச் பண்ணிட்டு ஒரு லைட்டிங் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சேரை மட்டும் சஜஷனில் வச்சுட்டு என்ன பண்ணால் கம்ப்ளீட் அந்த ஒரு ஃப்ரேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுமிதாவோட ரூமில் இருந்து பார்த்தா பால்கனி வழியாக தாமரை குளம் தெரியுதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் அந்த படத்தில் வந்த மதுமிதாவுடைய போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே ரோட்டில் ஷூட் பண்ணுறோம் சார்.
இவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்து இன்னும் ரோட்டில் ஷூட்டிங் நடக்குது, இது ரோட்டில் வச்சு பண்ண. நான் சொன்னேன் இல்லைம்மா, இந்த 4 ஃப்ரேம்ஸ்குள்ளே காட்டுறதுனா சினிமா, யாரும் இப்படி உள்ள தலையை விட்டு பார்க்க போகிறதில்ல அப்படின்றனா பார்த்து இவ்வளோதாம்மா, இதுதான் ரூம் அப்படின்னு சொன்னால் தேவர் த்ரில் சார். அதே மாதிரி பார்த்தா நெக்ஸ்ட்டு முள்ளிவாய்க்காலில் ஷூட் பண்ணோம் சார். தட் இஸ் வேர் பிரபாகரனுடைய பாடி கிடைச்சதா சொன்ன இடம் சார். இந்த மாதிரி ஒரு சி ஃபேஸிங் சின்னதாக ஒரு எல் ஃப்ளாட் மாதிரி ஒன்று போடணுமா சொல்லி பார்த்தா பிளான் பண்ணுறது பார்த்தா நெக்ஸ்ட் டே பார்த்து பண்ணிட்டாங்க. பண்ண உடனே மேலே ஓப்பனாக இருக்கேம்மா, அண்ணே இதுதானே உங்களுக்கு, இப்படி நீங்கள் காட்ட போகிறது இல்லைல்ல, இது போதும் இல்லை அப்படின்னு. அதாவது முதல் நாள் வந்து கேள்வி கேட்டாங்க, விளங்கிடுச்சு அடுத்த நாள் இந்த சினிமா ஒரு என்னன்னு. ஃப்ரேம்குள்ள காமிச்சாங்க சார் வித்தது. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறதாங்க சார். அது மாதிரி வந்து அவங்களுடைய ஃபினாமினல் கான்ட்ரிபியூஷன் வாஸ் ஃபென்டாஸ்டிக் சார். அப்படி தான் அந்த படம் பண்ணோம் சார். ஸோ அந்த அந்த இந்த நடிகர்களுக்கெல்லாம் எந்த சங்கடங்களும் இல்லை, எந்த சங்கடமே ஒன்றுமே இல்லை சார். ஸோ ஆக்சுவலாக வந்து சார் அந்த படம் முடியும் போது வந்து எல்லாம் கிளம்பிட்டாங்க. அதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார், அது முடிஞ்சுட்டு நான் எடிட்டிங் மட்டும் நான் இருக்கேன் சார். நான் எடிட்டிங் நான் மட்டும் தனியாக வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் நான். அப்போ பார்த்தா சொல்கிறாங்க, அண்ணே சார் 30 வருஷமாக வாரண்ட் இருக்குது சார். இது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் சார். இது வந்து அப்போ தெளிவாக சொல்கிறாங்க, அண்ணே அடுத்த வாட்டி வரும்போது நாங்களாம் இருக்க மாட்டோம், எங்களோட வாழ்க்கை முடிஞ்சிடுமண்ணே அப்படின்னு. அதில் இது மாதிரி என்ன சார் அப்படி சரி முடிஞ்சிடண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சார். நார்மலாக எல்லாரும் விசா கடிச்சு போகும்போது எப்படி பேசுவாங்க சார், அநேகமாக வந்து குயிலினியை முதல்ல முடிஞ்சிருவா, அவள் ஃப்ரெண்ட் ரன்னரு ஃபஸ்ட்டு போனோன்னா அடித்து தோட்ட தூக்கிடுவாங்க, அப்புறம் தவா முடிஞ்சிருவான், அப்புறம் வாத்தி அவன் முடிஞ்சிருவான். மரணத்தை பற்றி ஒரு சிறு கிடையாது சார், ஒரு கிடையாது சார். எனக்கு என்ன சார் பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க, ஆமாண்ணே சொல்லி சார். தேவர் வெரி ஷார்ட் தேவர் கம்மிங் டு அன் எண்ட். அது எப்படின்றது எனக்கு தெரியாது. நாங்கள் ஒர்க்கு ஆரம்பித்தோம் சார், ஒரு 10 நாள் எடிட்டிங் ஆரம்பித்தோம். பார்த்தா அப்போ சொன்னாங்க, அண்ணன் ஃபைனல் வார் வந்து நடக்க போகுது, நாளைக்கு வந்து ஸ்ரீலங்கன் ஹாஸ்பிட்டலில் சின்ன ஒரு சம்பவம் நடக்க போகுது, நீங்கள் இங்கே கிளம்பிடுங்க அப்படின்ட்டாங்க. கிளம்பி வந்து என்னை கொண்டு போய் இதில் சிங்கப்பூரில் இறக்கி விட்டாங்க. சிங்கப்பூர் இறக்கி விட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஒரு சின்ன ஒரு அட்டாக் நடந்துச்சு ஸ்ரீலங்கன் ஹாஸ்பிட்டலில். பார்த்தா இட் வாஸ் லைக் அங்கே ஒரு வார் மெல்லமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் சிங்கப்பூரில் உட்காந்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் டு 8 மாதம் சார். சும்மா சுற்றிக்கிட்டே இருக்கேன் சார் சிங்கப்பூர்லேயே. ஆமாம் சார். அங்கேருந்து வார் ஃப்ரண்ட்லேருந்து ஒருத்தன் பிட்டா படத்தை அனுப்புகிறேன். சாரி சார், நான் ஃபஸ்ட்டு கொண்டு போன ஹார்ட் டிஸ்க் இவங்க சரியாக பேக் பண்ணனால ஓப்பன் பண்ணோன்னே எரர்னு வந்துருச்சு சார். எனக்கு ஐயோ ஹார்ட் டிஸ்க்கு ஃபுல் ஷூட் பண்ண இது வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. என்னடான்னு பார்த்து, அண்ணன் இருங்க அண்ணே, உங்களுக்கு வந்து மெயிலில் நாங்கள் அனுப்பி வைக்கிறோன்னேன்னு சொல்லி இது பண்ணாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டுடியோ ஒன்று ஹையர் பண்ணிட்டு உட்காந்துட்டு நான் சுற்றிக்கிட்டே உட்காந்துருப்பேன். டபுக்கு ஒரு ஃபைல் சுற்றி வரும். இது எந்த ஷாட்டு, அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது மதுமிதா ஓடி வருவாள் அந்த ஷாட், அதுக்கு அந்த பின்னில் போடுங்க. இப்படி ஒரு 6-7 மாதம் சார். விட்டு அப்படியே எனக்கு சிங்கப்பூருடைய சகல தெருக்களும் என்னென்ன எல்லாம் தெரிஞ்சு இது பண்ணி அப்படி வந்து சார். அங்கேருந்து ஒருத்தன் வார் நடக்கிறதுலேருந்து ஒருத்தன் சினிமா படம் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கான் சார். அவன் அப்படி வந்து ஃபைனலாக முடித்தோம். அது ஃபைனலாக முடிச்சு கிடச்சி அப்புறம் சிங்கப்பூர், அப்புறம் ஹாங்காங்கு, அதுக்கப்புறம் இந்தோனேஷியா, இந்த மாதிரி கொஞ்சம் இடத்துல வந்து இந்த படத்துடைய போஸ்டர் எடுக்க முடித்தோம் சார். கிடிச்சிட்டு தான் பார்த்தா அப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சார். ஆக்சுவலி தயாரிப்பாளர் பிரபாகரன் பேர்லேயே வரும் சார், பிரபாகரன் பேரே வரும் சார். சார் அப்போ வந்து சார் ஒரிஜினலாக வந்து இட் சப்போஸ் டு பி ஏ டிவிடி ஃபிலிம்ஸ் அப்படின்றப்ப சிங்கப்பூர் வந்துட்டு பிரபாகரன் சாருக்கு வந்து பிரிண்ட் அனுப்புகிறோம் சார். பிரிண்ட் அனுப்பு பார்த்தீங்கன்னா டிவிடி அனுப்புகிறாங்க. அவர் பார்த்துட்டு என்ன சொன்னார், இது எல்லாமே திரையில் பார்க்குற சம்பவம் மாதிரி தெரியுது, இது சின்ன பெட்டிக்குள்ளே அடைக்க வேண்டாம், திரையில் இது பண்ணுங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து பயங்கர ஒரு பூஸ்ட் ஆகிடுச்சு. என் கூட இருந்த டீமுக்கு ஸ்கிரிப்ட் ரிலீஸ் பண்ண சொல்லிட்டார். நான் அப்போன்னு சொன்னேன், மாதிரி சார் ரொம்ப இது பண்ணாதீங்க, ஒரு பிரிண்ட் மட்டும் லண்டனில் இது பண்ணுங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்து போகும்போது சார் இதில் லண்டனில் பண்ணாங்க சார். லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா சார் பிபிசி தமிழில் வந்து நம்ம பாலுமந்தாஸோடைய சிஸ்டர் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க சார். அவங்க அங்கேருந்து இன்டர்வியூ எடுத்தாங்க சார். ஆனிவேர் வாஸ் ஹியூஜ் ரேம்பேஜ். அந்த காரணம் கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் ஃபார் த ஃபிலிம், இட்ஸ் நாட் ஃபார் த கண்டென்ட் கூட கிடையாது சார். அவங்க பேசும்போது சொல்லுவாங்க, அண்ணே ஒரு நிமிஷம் ஒருத்தர் பேசுகிறாரா அப்படின்னு. அண்ணே முல்லைத்தீவு வந்து எந்த காட்சியில் வருதுண்ணே அப்படின்னு. அதான் அந்த குழந்தைங்களாம் செத்து வரும்போது நந்தா கத்துவார், கடவுளை பார்த்து துப்பார், அது அந்த ஷாட்டு ஏன் கேட்குறீங்க? இல்லை இங்கே வந்து 23 வருஷம் ஆச்சு, என் அம்மா உள்ளே எங்கேயோ இருக்கா, அந்த காட்சி பார்க்கும்போது எங்கள் அம்மா அங்கே எங்கேயோ உள்ளே இருக்கான்னு பார்த்துப்பேன். எனக்கு பக்குன்னு ஆகும் சார். அதுக்கப்புறம் ஒரு இடப்பேர்வு காட்சி நாங்கள் வந்து ஷூட் பண்ணோம். நாங்கள் வந்து வி ஹேட் ஃபுட்டேஜ், பட் எங்களுக்கு இருந்த திமிருக்கு என்ன பண்ணோம், ரீக்ரியேட் பண்ணலான்னு சொல்லி ஃபுல்லாக ரீக்ரியேட் பண்ணோம் சார். அந்த முகாமில் இருந்து அவங்க பண்ணார். ஜெர்மன்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார், மாதிரி சார் மை டாட்டர் வாண்ட்ஸ் டு ஸ்பீக் டு யூ, பட் ஷி கேன் ஸ்பீக் ஒன்லி ஜெர்மன், உங்களுக்கு என்னென்னு புரியாது, நீங்கள் மட்டும் கேட்டுக்கோங்க. அப்போ ஜெர்மனில் ரொம்ப நேரம் அந்த பொண்ணு பேசி தேங்க்யூ மட்டும். அப்போ வந்து சொன்னார், சார் ஜோனண்ணா இத்தனை நாளாக வந்து இந்த இடப்பெயர்வுன்றது இவங்க எல்லாருக்குமே டெல்டெயில் ஸ்டோரிஸ் தான்.
என் பொண்ணுக்கு இப்படி இல்லாமல் ஒரு 15,000 பேரை வந்து குழந்தை குட்டியோட சாப்பாடு இல்லாமல் இப்படியா துரத்தி அனுப்புவாங்க. மிகப்படுத்தி சொல்கிறாரு அப்பா. ஏன்னா நான் அப்படி தான் இடப்பெயர்வுலேருந்து 7 விட்டு வந்து எங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு வந்து ஜெர்மனிக்கு வந்து செட்டில் ஆனேன். எனக்கு எந்த படம் பார்க்கும்போது எந்த மகள் என் கையை பிடிச்சிட்டு அப்பா இப்படி தான் நடந்து வந்தாரா, அப்பா சொன்னதெல்லாம் உண்மையா அது, அப்பா சொன்னதை நம்ம நம்பலையேன்னு சொல்லிட்டு ஷி வாஸ் ஹோல்டிங் மை ஹேண்ட் டில் என் அப்படியே சார். அதே மாதிரி சார் கனடாவில் இருந்துட்டு ரவி வச்சுதுன்னு சொல்லிட்டு ஒரு சினிமாட்டோகிராஃபர் சார். அவர் வந்து சென்னைக்கு வந்திருக்கேன், மயிலாப்பூரில் தங்கியிருக்கேன், ஜான்குள்ள சந்திக்கலாமா அப்படின்னாரு. சரின்னு போயிருந்தேன். பார்த்தா ஒரு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தார். அண்ணே ஆணிவேர் பார்த்தண்ணே அப்படின்னு அது ஒரு சம்பவம் நடந்ததுண்ணே அப்படின்னாரு. என்னென்னு பார்த்தா நாங்கள் படங்க பார்க்கும்போது வந்து பார்த்தா ஆணிவேர் வந்துருந்துச்சு. ஒரு படம் வந்திருக்குன்னு இது பண்ணாங்க. அப்போ சொன்னாங்க வந்து டிக்கெட் கிடைக்காம நிறைய நடுவுலலாம் உட்காந்து பார்க்குறாங்க, தரையில் உட்காந்து பார்க்குறாங்கன்னு சொன்னேன். பார்த்தா நானும் எங்கள் அம்மா வந்து போய் பார்த்தோம். அந்த இடப்பெரு காட்சியில் வரும்போது அண்ணன் 23 வருஷமாக எங்கள் சித்தப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு நாங்கள் திதி கொடுத்துட்ருக்கோம். அவர் ஆக்சுவலாக சைக்கிளை தூக்கிட்டு இடப்பெரு நடந்து வந்துட்டுருக்காரு. 4-5 ஷாட் கட் பண்ணியிருந்தீங்க. தொடர்ந்து அன்னைக்கு வந்து 4 காட்சிகள் தொடர்ந்து பார்த்தேன். எங்கள் அம்மா கதறி அழுதுட்டாங்க. டேய் தம்பிடா உயிரோட தான்டா இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தொடர்பு கொண்டு வந்து இந்த முகாமில் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு நாங்கள் வந்து தொலைபேசியில் பேசி அவர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு. எனக்கு அப்படியே மைண்டே ஆஃப் ஆகிடுச்சு. ஐயோ இது தெரிஞ்சுதான் இந்த முகாமில் இருக்கிற ஆட்களையே நம்ம நிறைய காமிச்சிருக்கலாம் போல இருக்கே இது. ஸோ இந்த மாதிரி சார் அந்த ஆணிவேர் வந்து அப்படி ஒரு கனெக்ட் கொடுத்துச்சு சார். இட் வாஸ் ஷார்ட் அண்ட் ஒரிஜினல் பிளேசஸ் ஆஃப் கிளிநொச்சி. இது வேற எங்கேயோ தமிழ்நாட்டில் மேட்ச் பண்ணாங்க போனாங்க வந்தாங்கன்னு இல்லாமல் வந்து ஒரிஜினல் பிளேஸில் அவங்களால போக முடியாத பிளேஸ் ஷூட் பண்ணியிருக்காங்கன்றது அது ஒரு பெரிய கனெக்ட். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் பயந்து வந்து லண்டனில் மட்டும் ஒரு பிரிண்ட் பண்ணலான்றதை பார்த்தா மெல்லமாக பார்த்தா ஸ்விஸ்ஸுக்கு போச்சு. அப்புறம் பார்த்தா அவங்களுடைய எங்கெங்கெல்லாம் வந்து எல்டிடியோடைய பாக்கெட்ஸ் டேஸ்பரோஸ் பாக்கெட்ஸ் இருக்கோ எல்லாமே பார்த்தா பயங்கரமாக ரிசீவ் ஆச்சு. ஆக்சுவலாக சார் இப்போ நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டாங்க அந்த படத்தை வந்து இங்கே தடை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டுன்னு. ஆக்சுவலாக வந்து அந்த படம் அப்ராட்டில் ரன்னு நடந்துகிட்டு இருக்கும்போது தான் பார்த்தா த ஃபைனல் வார் ப்ரோக் சார். ஃபைனல் வார் ப்ரோக் இது. நான் அது வரைக்கும் எனக்கு தொடர்பில் இருந்தவங்க எல்லாருமே வந்து தொடர்பில் இல்லாமல் போயிட்டாங்க. அதனால தான் வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டிலையோ இந்தியாவில் ரிலீஸ் பண்ண முடியலையே தவிர நாங்கள் வந்து எந்த முயற்சியும் எடுக்கல சார். நிறைய பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்க இந்த படத்தை தடை பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஆக்சுவலாக சொல்ல போனால் சார் ஒரிஜினல் சென்சார் வந்து நாங்கள் யூகேல பண்ணோம் சார். பிரிட்டிஷ் சென்சார் தான் நாங்கள் வந்து பண்ணோம் நாங்கள். பட் இங்கத்திய சென்சார் வந்து நாங்கள் வந்து அப்ளையே பண்ணலை. ஏன்னா அப்போ இருந்த ஒரு சூழ்நிலை இது. நான் சொன்ன மாதிரி டைட்டிலே வந்து இப்போ பேர் இருக்குது அப்படின்ற காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்காது. அண்ட் மொரோவர் வந்து நாங்கள் வந்து அங்கே தான் போனோன்ட்டு இது வந்து எப்படி திரிக்கப்படும்னு சொல்ல முடியாது சார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சார். அது இப்போ அவங்க தடை செய்யப்பட்ட இயக்கம்னால சார் அது எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெனியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க சார். இந்த இயக்கத்துக்கு வந்து நீங்கள் எந்த வகையும் வந்து தொடர்பில் இருக்கக்கூடாது. உடல் ரீதியாகவோ பண ரீதியாகவோ நீங்கள் வந்து இது பண்ணீங்க அப்படின்னா இமிடியட்லி யூல் பி த்ரோன் அவுட் ஆஃப் த கண்ட்ரின்ற மாதிரி வந்துட்டு சார். ஆக்சுவலாக சார் ஒரு சைனீஸ் கம்பெனியில் தான் வந்து நாங்கள் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் சார். பண்ணிகிட்ருக்கோம். அது பார்த்தா வந்து சிங்கப்பூரில் சார் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் எங்களுக்கு என்னென்னா அன்னெசரி காம்ப்ளிகேஷன்ஸ் வராது, இது தேவையில்லாமல் அப்படின்னு வந்துட போகுது அப்படின்றது பண்ணுவது. அந்த டைமில் பார்த்தா ஆஸ்திரேலியாவில் இருந்துட்டு ஒருத்தர் வந்த ஒரு சினிமாட்டோகிராஃபர் சார். அவன் வந்து ஒரு ஹெச்டிடிவி கேமரா அவங்க வந்திருக்காங்க. நாங்கள் வாங்கின கம்பெனிக்காரர் என்ன பண்ணியிருக்காங்க இதே மாதிரி ஒரு கேமரா வாங்கிட்டு தான் வந்து ஒரு குரூப் வந்து ஸ்ரீலங்காவில் போய்ட்டு ஷூட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. வேணால் நீங்கள் வந்து அவருடைய அவுட்புட் பாருங்கன்னு சொல்லி என்ன பண்ணால் நேராக எடிட்டிங் ஸ்டுடியோக்கு வந்துட்டான் சார். வந்த உடனே சரி இஃப் யூ டோன்ட் மைண்ட் உட் யூ மைண்ட் ஷூட்டிங் இந்த நைட் எஃபெக்ட்லாம் ஷூட் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் ஃபயரில் எடுத்திருக்கீங்க, இது எந்த அளவுக்கு வந்து இந்த டிஜிட்டல் கேமரா வந்து புல் பண்ண முடியுன்றதுக்கு ஒரு சாம்பிள் மாதிரி காட்ட முடியுமான்னு சொன்ன பார்த்தா நாங்களும் வந்து என்ன பண்ணோம் காமிச்சிட்டு என்ன பண்ணால் எதிரியும் வந்து சார் இஸ் அ ஸ்ரீலங்கன் தமிழியன் சார். அவன் போகும்போது என்ன பண்ணிட்டான் அந்த சைனீஸ் கம்பெனி ஸ்டுடியோக்காரனுக்கு வந்து விட்ட போட்டு வந்துட்டான். இவனுக்கு ஏதோ வந்து தடை செய்யப்பட்ட குரூப்பு ஏதோ ஒரு தப்பான படம் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க, தூக்கி போட்டு மீச்சர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் பார்த்தா அந்த டைமில் கரெக்டாக பார்த்தா ரேடியோ டிவியில் அனௌன்ஸ்மெண்ட் வருது சார். இந்த மாதிரி வந்து எல்டிடிக்கு வந்து எந்த வகையிலுமே வந்து சப்போர்ட் பண்ணாதீங்கன்றாங்க. எங்களுக்கு வந்து பார்த்தா அதுக்குள்ளே வந்து ஒரு அந்த லேடி ஒரு சைனீஸ் கேர்ள் வந்து இந்த மாதிரி இது ஒய்ஃப் ஃப்ரம் எல்டிடி இது மை பாஸ் இஸ் பீன் டோல்ட் அபவுட் திஸ்ன்னு சொன்னால் போச்சுற இந்த இடத்துல காலிடாக இருந்தது. அவன் நேராக வந்து ஒன்று ஜான்சன் கேன் யூ ஹேவ் டாக் வித் யூலா அப்படின்னு ஒரு டூப்ளிகேட் கீ கொடுத்தேன். சார் எங்கள் கண்ட்ரிலையும் வி ஹவ் ஃபெல்ட் திஸ், இந்த இதை நாங்கள் பார்த்துருக்கோம்னால இந்த கீ நீங்கள் வச்சுக்கோங்க. யூ ஃபர்கெட் அபவுட் பேயிங் அஸ் ஆர் எனிதிங். நீங்கள் எனி டைம் யூ கேன் யூஸ் எனி பார்ட் ஆஃப் தி ஸ்டுடியோ. சார் அந்த ஸ்டுடியோவில் சார் உங்களுக்கு தெரியும் சிங்கப்பூர் ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா சார் தே ஹேவ் அ ஹியூஜ் கெஃப்டீரியா, பில்லியர்ட்ஸ் டேபிள் இருக்கும், ஒரு பார் கவுண்டர் இருக்கும், எல்லாமே இருக்கும் சார். உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் டோ நாட் யூஸ் மை நேம் இன் த கிரெடிட்ஸ். ஏன்னா பிகாஸ் ஐ டூ பிஸ்னஸ் ஹியர், ஐ வில் பி த்ரோன் அவுட். மற்றபடி டோன்ட் ஸ்பாயில் யுவர் ஒர்க். உங்களுக்கு ஒர்க்கை முடிகிற வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கன்ட்டான். எனக்கு வியூவர் அண்ட் டியர்ஸ் சார் என்னன்னா ஒருத்தங்க டூப்ளிகேட்டை கொடுத்து நீ எஷ்டத்துக்கு பண்ணுறான்ட்டான்னு எங்களுக்கு அதுலேயே வந்து பண்ணால் லாஸ்ட் டேயும் வரும்போது மனசே கேட்கல என்ன இது சொல்லிட்டு சைனா வாஸ் ஆல்சோ ஃபெல்ட் இட் அதனால வந்து டோன்ட் அப்படின்ட்டான். ஸோ அப்படி அந்த படம் வந்து அப்படி ஒரு பாதிப்பு ஏற்படுது சார். பட் அதனால்
அந்த படத்தினால என்னன்னா வந்து அதுக்கப்புறம் எனக்கு வந்து கெரியர் வைஸே வந்து இதான் எல்லாருக்கும் பயம் சார். இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணி வச்சாங்கன்றப்ப கன்ஃபார்ம்டே ஒரு மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க, கன்ஃபார்மில் வந்துட்டு இது பண்ணுவாங்க அப்படின்ற சார். இதில் ஒரு ஃபன்னியான இது சார். அது இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது நான் நிறைய பேர் போகிறேன், எப்போ ஏன் உங்களை அரெஸ்ட் பண்ணல, விட்டுட்டாங்களா, எப்படி இது அப்படின்றாலும் கேள்வி கேட்டிருக்காங்க. நானும் வெறுத்து போய் உட்காந்துருக்கேன். ஒரு எல்டிடி ஒரு ஆதரவாளர் ஒருத்தர் சம்மந்தப்பட்டது சார். அவர் வந்து ஃபோன் பண்ணாரு, அண்ணே உங்கள் வீட்டில் வந்து ரெய்டு வரா மாதிரி இருக்குது, உங்களோட வீட்லேயும் அப்பாட வீட்லேயும் இருக்குது, அதனால் வந்து அவங்க சம்மந்தப்பட்ட எந்த பொருளும் வச்சுக்காதீங்க, எல்லாத்தையும் எங்கே கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணி விட்ருங்க. சம்மந்தப்பட்ட பொருள் ஒன்றுமே இல்லைங்க, அவங்க சிலதெல்லாம் ஆசைக்காக சிலதெல்லாம் கொடுத்தாங்க, ஒரு $1 கொடுத்தாங்க, அதை எதுவும் வச்சுக்காது கொடுத்துருங்கண்ணே. தடா மறுபடியும் ஃபோன் பண்ணார், அண்ணே உங்ககிட்ட ஏதாவது ஆபாச சிடி இருக்கான்னு. இல்லை கேள்வியே புரியலிங்க, உங்களுக்கு வேணுமா இல்லை வந்து என்ன கேட்குறீங்க, எங்கிட்ட இருக்கான்னு கேட்குறீங்க. இல்லைண்ணே அதை இருந்ததுன்னா நீங்கள் தூக்கி போட்டுருங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. இல்லைண்ணே என்னென்னா நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வந்தால் வந்து அவன் எழுதும் போது என்ன பண்ணுவான், அவங்களை அசிங்கப்படுத்தணும்னா இதோட சில ஆபாச சீடிக்கெல்லாம் சிக்கினேன்னு போட்டு விட்ருவான் அவன். அப்படிலாம் சீடி என்கிட்ட கிடையாதுங்க. இல்லைண்ணே ஏதாவது இங்கிலீஷ் படங்களில் ஏதாவது ஒரு படத்தில் ஏதாவது ஒரு காட்சி இருக்கும், அவன் அதுக்குன்னு இது பண்ணுவான், அதனால் அந்த மாதிரி டிவிடி இருந்தால் கூட தூக்கி போட்டுருங்கன்ட்டான். ஐம் டாக்கிங் அபவுட் 20-25 இயர்ஸ் பேக் சார். சார் அப்போ வந்து டிவிடிஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். ஒரு $500 வாங்க, $1000 வாங்க. நம்ம அப்போல்லாம் அப்படி தான் ஒரிஜினல் இப்போ மாதிரி $30-20 கிடையாது. கரெக்ட். எனக்கு மனசே கேட்காம பார்த்து அவன் சொன்ன ஒரே லைன் தான், உங்களை அசிங்கப்படுத்துன்னு நினச்சான்னா ஒரு லைன் எழுதி விட்ருவானுங்கட்டேன்னு. மொத்த டிவிடியும் பேக் பண்ணி எல்லாம் கிளாசிக்ஸ் கண்டு இது பண்ணி ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு அனுப்பிச்சி விட்டாது. ஸோ அதனால் அது எனக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி சார். பட் என்னென்னா எனக்கு அதுலேயே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் என்னடா இது ஒன்று ஆரம்பிக்கும் யாராவது சொல்லுவாங்க அப்படியே ட்ராப் ஆகிடும், ஒன்று ஆரம்பிக்கும் யாராவது சொல்லுவாங்க ட்ராப் ஆகிடும், அவரா டான்ஸாரா அப்படின்ற மாதிரி வந்து ஏங்க தெரியல ஒரு இது அப்படின்ட்டுனேன். அப்புறம் ஒரு பாயிண்ட் மேலே எனக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன பண்ணிட்டேன், லெட் மீ ஷிஃப்ட் லேன் டு ரைட்டராக இது பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் அட்லீஸ்ட் கொஞ்சம் தைரியமாக அட்லீஸ்ட் அவர் ஜெயிலில் இருந்தாவது எழுதி கொடுத்துருவார்லன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. அது சரி. தூண்டில் படத்தினுடைய படப்பிடிப்புக்கு எப்பாவது வந்தாரா பிரபாகர்? இல்லை சார், வந்தது இல்லை சார். பட் என்னென்னா சார் அதில் ஒரு பியூட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சார், தமிழ்ச்செல்வன் சார் தான் வந்து ஆரம்பிச்சார் சார். பாரதி அங்கிள் தான் வந்து ஃபர்ஸ்ட் டே இருந்தார். என்னால் மறக்க முடியாதது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சினிமாவுக்கும் நினைப்போம்ல சார், ஓப்பனிங் ஃபஸ்ட்டு ஷாட் வந்து ஒரு மிரட்டி காட்டணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்தவங்களுக்கும் ஆல் ஓவர் த குளோப் வந்து தமிழகத்தில் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு இந்த ஷூட்டிங் பார்க்குறதே ஒரு புது அனுபவம் சார். ஒரு பாயிண்டில் வந்து நந்தாவும் மதுமிதாவும் ஓடி வராங்க, நந்தா கையில் வந்து ஒரு ஜஸ்பான் பேபி இருக்குது, ஒரு பிளாஸ்ட்டு, அதில் நந்தா வந்து குப்புறக்கு வந்து ஓடி வரா மாதிரி ஃபஸ்ட் ஷாட்ன்ற மாதிரி பிளான் பண்ணுறேன். இந்த ஷாட்டை வந்து பாரதி சார்கிட்ட சொல்லவே இல்லை சார். சொல்லவே இல்லை. ரெடி தமிழ்ச்செல்வன் சார் தான் கேமரா ஆன் பண்ணுறாரு, பாரதி சார் தான் வந்து ஆக்ஷன் அப்படின்றாரு. ஒரு வெடி வெடிச்சிது சார். அவர் பயந்துட்டார் சார். அவர் வந்து அந்த பிளாஸ்ட் எதிர்பார்க்கல, டேரக்டர் பயந்துட்டார். கட் பண்ணணுன்னு திட்டிருக்காரு. என்ன உங்கள் அப்பா என்ன பண்ணுறது, என்ன பாம்பு குழந்தைய நடுவில் தூக்க வச்சு ஓட விட்டுருக்காரு. இல்லை அங்கிட்ட இருக்க என்னைய குழந்தைய கையில் வச்சு நான் ஓடி வர பின்னாடி ஒரிஜினல் மாம்பு வெடிக்க வைக்கிறீங்க. இல்லை அங்கிள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டோம், கேப் பார்த்துக்கிட்டோம், இது பார்த்துட்டோம். ஐயோ எப்படியா தயாராக நீங்களாம் என்ன மயந்தான்ட்டு நான் பேசுகிறேன் நான் சொல்லு. அவர் சம்மத்துக்கு திட்டார். குழந்தைய வச்சுட்டு பாம்பை வச்சுட்டு விளையாடுறீங்களா உட்காந்துட்டு விட்டு, என்ன விளையாட்டு உங்களுக்கு அப்படின்றார். இல்லை அங்கிள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அங்கிள், ரிகர்ஸ் பண்ண அங்கிள்னு சொல்லிட்டு. ஸோ பட் என்னென்னா சார், அவர் வரலையே தவிர நாங்கள் ஷூட் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து அந்த ஒரு ரஃப் கட் வந்து போயிட்டே இருக்கும் சார். சார் இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் சார், அவர் ஒரு பயங்கரமான சினிமா பஃப் சார். அங்கேயே வந்து ஒரு லைப்ரரி இருக்கும் சார், வேர்ல்டு ஃபிலிம்ஸ் பெஸ்ட் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையுமே அங்கே வந்து அந்த தமிழீழ மொழியில் வந்து டப் பண்ணுறதுக்குன்னு குரூப் இருப்பாங்க சார். அதை டப் பண்ணி தான் பார்ப்பார் இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் எல்லாமே எதுன்ட்டு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் எடுக்கிறோம் சார். ஒரு ஸ்ரீலங்கன் ஆர்மி வந்து நந்தாவும் மதுமிதாவும் ப்ரூட்டலாக அட்டாக் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ரஃப்பாக எடுத்துகிட்டோம். நாங்கள் எடுத்து முடிச்சுட்டு அது ஒரு 2 நாள் சீக்வன்ஸ் சார். வந்து பிடிச்சி எப்படி இது பண்ணுற டமா கட் பண்ணி எடுத்துட்டோம். எங்களுக்கு கட் பண்ணி பார்த்து ஒரு ரஃப் ட்ராக்கும் போட்டுக்கிட்டு இப்போ பயங்கர வயலண்ட்டாக வந்திருக்கு, ஆஃப்னாவுக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும் தெரியலன்ற மாதிரி பார்த்தா அப்போ தான் அவரோட எண்டில் வந்து நந்தா வந்து பிளட் ஷெட்டோடு வந்து மதுமிதா பார்த்து வெல்கம் டு ஜாஃப்னா அப்படின்வார். ஸோ வந்துட்டுங்க அமிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் தமிழ்ச்செல்வன் சார் கூப்பிட்டு அனுப்புறாரு, எடிட்டிங் வாங்க, சின்ன பிரச்சனை அப்படின்ட்டு. ஐயோ ஏதோ தப்பாக எடுத்துட்டோம் போல் இருக்கு சொல்லி என்ன பண்ணேன்னு, அந்த காட்சி போடுங்க, அண்ணன் ஒரு திருத்தம் சொன்னார். போட்டோடனே இல்லை இதோட ஆரம்ப காட்சிக்கு போங்க. அந்த ஆமிக்காரங்க சிங்கள ஆமிக்காரங்க வந்து இறங்குற காட்சி இருக்குல்ல, அந்த காட்சிக்கு வாங்க அப்படின்னாரு. அந்த ஷார்ட்டை வந்து ஜீப் ஒன்று பாசிங்க வந்து இறங்க நிறுத்துங்க அப்படின்னாரு. அண்ணன் உலகத்திலேயே செங்கல் ஆமி தான் நீட்லி ட்ரெஸ்ட்,
ஒரு அமெரிக்கன் சோல்ஜரோட சிங்கிள் ஆர்மி தான் பர்ஃபெக்ட், டாப் டு பாட்டம் நீட்டு. அது பாருங்க, வந்து இறங்கும் போது இவ்வளவு தூசியும் இதுவுமா மண்ணுமா இருக்கு. அப்படி வந்து சிங்கிள் ஆர்மிக்காரங்க வரமாட்டாங்க சார். 30 வருஷமும் ஒரு மிகப்பெரிய போர் நடந்துட்டு இருக்கு சார். அப்படியுமே ஒரு விஷயம் பர்ஃபெக்டாக போற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அவருடைய பர்ஃபெக்ஷன் சார். எங்களுக்கு வீவர் லைக் ஒரு ஃபிலிம் மேக்கர் வில் அமேஸ்ட். அது மறுபடியும் எடுங்கோ. அப்படி காட்டாதீங்க, சிங்கிள் ஆர்மிங்களுக்கு காட்டாதீங்க. ஆர்மிக்காரன் நல்லா அப்படி இருப்பாங்க, நீட்டாக காட்டுங்க. அப்படியே மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் ரீஷூட் பண்ணாங்க சார். சொன்னால வந்து அவர் தொடர்ந்து வந்து அவருக்கு அமுச்சிக்கிட்டே இருந்தால் அவருக்கு வந்து சார் அதில் வந்து ஒரு கிருஷாந்தினின்னு சொல்லி ஒரு ரேப் அண்ட் மர்டர் ஹேண்டில் பண்ணியிருந்தது சார். அந்த போர்ஷன் அவருக்கு ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு சார். இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் சார், இந்த படம் ஆரம்பிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இதுதான் ரஃப் ஸ்ட்ரக்சர்ன்றது பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் அந்த கதையில் படத்தில் வரப்போகுது. அவர் வச்ச ஒரு சஜஷன் சார், அண்ணா எக்காரத்து கொண்டும் இது வந்து எல்டிடிக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி வந்து ஃபிலிமை வந்துட வேண்டாம். இது வந்து எல்டிடிக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி ஃபிலிமை வந்துட வேண்டாம். தமிழ் மக்கள் படுற அவதியை மட்டும் போர்ட்ரே பண்ணுற மாதிரி இருக்கட்டும், பாவம் இல்லை அப்படின்னு அது மட்டுமே இருக்கட்டுமே தவிர எந்த இடத்துலையுமே புலிகளை சப்போர்ட் பண்ணுற மாதிரி படம் எடுத்துடாது. எந்த ஒரு டைலாக் கூட வைக்காதீங்க. ஒரு டைலாக் கூட வந்து எங்களை நியாயப்படுத்தியோ எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியோ டைலாக் வைக்காதீங்க. கதையை முழுமையாக அவர்கிட்ட சொன்னீங்களா? ஆமாம் சார், கதை சொல்கிறது தான் கூட்டு போனாங்க சார். அவர்கிட்ட போயிட்டு இருக்கும்போது அண்ணன் அந்த பேப்பரை கொடுங்கன்ட்டு. அதுக்கப்புறம் எந்தெந்த படங்களுக்கெல்லாம் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணீங்க சார்? நோட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் வந்து அம்பிகாபதி ராஞ்சனான்னு சொல்லிட்டு தனுஷ் ஆக்ட் பண்ண படம். நீங்கள் தான் வசனம். ஆமாம் சார், அது பண்ண சார். அப்புறம் காஷ்மீரா பண்ண சார். நான் கோகுலுக்கும் எனக்கும் நல்ல ஒரு ரேப்போ இருக்கும் சார். இந்த சொல்ல போனால் அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நான் ஒர்க் பண்ணேன் சார். கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பண்ணி இது பண்ணியாச்சு. காஷ்மீரா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடையாமல் போனது ஏன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.